பார்ட் 1ல நம்ம பார்த்தது வரைபடம் காணாமல் போனது. லியா மற்றும் ரோரி உள்ளே சிக்கிக் கொண்டார்களா? அந்த ரகசிய பாதையின் பின்னால் என்ன இருக்கிறது? இப்போ தெரிந்து கொள்ளலாம். கல் சுவர் ஆல்மோஸ்ட் மூடப் போகுது. ரோரி சீக்கிரம் என்றாள் லியா. ரோரி காகித துண்டை சுவரில் இருந்த கல் குறியீட்டில் வைத்தான். அந்த கல் ஒளிர்ந்தது. சுவர் முழுக்க மூடாமல் ஒரு ரகசிய பாதை திறந்தது. அவர்கள் உள்ளே ஓடினார்கள். அது ஒரு வட்டமான கல்லறை. நடுவில் ஒரு கல் மேசை. அதன் மேல் ராஜ வரைபடத்தின் மற்ற துண்டுகள். ஆனா அது 3 துண்டுகளாக இருந்தது. அருகில் 3 கல் சிலைகள். ஒவ்வொன்றும் வெவ்வேறு வண்ணத்தில் ஒளிர்ந்தது. ஒவ்வொரு சிலையிலும் அதே வண்ண குறி இருந்தது. இது ஒரு புதிர் என்றாள் லியா. முதல் வரைபடத் துண்டு நீலமாக இருந்தது. அதை நீல சிலையில் வைத்தார்கள். இரண்டாவது துண்டு மேலே வந்தது. இரண்டாவது துண்டு பச்சை நிறத்தில் இருந்தது. அதை பச்சை சிலையில் வைத்தார்கள். மூன்றாவது துண்டு மேசையின் கீழே இருந்தது. மூன்றாவது துண்டு மஞ்சள் நிறத்தில் இருந்தது. அதை மஞ்சள் சிலையில் வைத்தார்கள். மூன்றையும் சேர்த்ததும் முழு வரைபடம் ஒளிர்ந்தது. அதே நேரம் மாய சுவர்கள் நின்றுவிட்டன. பாதைகள் இனி மாறவில்லை. அவர்கள் வரைபடத்துடன் வெளியே வந்தார்கள். ராஜா மகிழ்ச்சியாக சொன்னார், நீங்கள் அரண்மனை வீரர்கள். அனைவரும் கைத்தட்டினர். லியா சிரித்தாள். ரோரி மகிழ்ச்சியாக பறந்தான். பயப்படாமல் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம்.